ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகூர் காட்டுக்கு வந்திருக்கும். மகூர் காட் அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயர்களுடைய பிறப்பிடம் சொல்லுவாங்க. மகூர் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹில் இருக்குங்க, 3 மலை. அதில் வந்து முதல் மலை வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா தேவிமா இருக்காங்க. 2வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயர் இருப்பாங்க. 3வது மலையில் அனுஷ்யா தேவி இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, அங்கே ஒரு மலை, அதில் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ்யா தேவி மாதா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் தத்தாத்ரேயர். இந்த 3 மலையில் இருக்கிற 3 பகவான்களும் இப்போ போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அந்த 3 பகவான்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரேணுகா தேவிமா கோவிலுக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பின்புறத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வானர சேனாக்கள், குரங்குகள் இருப்பாங்க. இந்த பின்புறம் வழியாக நீங்கள் இப்படியே நடந்து போனீங்கன்னா பரசுராமருடைய கோவிலுக்கு போகலாம். ஏன்னா ரேணுகா தேவிமான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமருடைய அம்மா தான் ரேணுகா தேவிமா. ஸோ பின்புறம் வந்து எங்களுக்கு வீடியோ அலோடு இல்லாததுனால நாங்கள் வீடியோ எடுக்கல. ஸோ உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் மொத்தம் 3 சக்தி பீடம், அதில் ஒரு சக்தி பீடம் தான் ரேணுகா தேவிமா கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயர்களுடைய பிறப்பிடம். தத்தாத்ரேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவருங்க வந்து 14 இடத்துக்கு போவாங்க. 14 இடத்துல ஒரு இடம் தான் மகூர் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தூங்க வருவதாக அவங்க சொல்லுவாங்க. இன்னும் அந்த ஐதீகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் அனுஷ்யா தேவி, தத்தாத்ரேயருடைய தாய் அனுஷ்யாமாவுக்குன்னு இருக்கிற ஒரே கோவில் இங்கே தான் இருக்குது மகூர் காட்டில். அது மட்டும் இல்லாமல் இங்கே தத்தருக்கான கோவில். இப்போ நீங்கள் பார்க்குறது இவங்க தான் ரேணுகா தேவிமா. இந்த ரேணுகா தேவிமா கோவிலுக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்கோம். இந்த ரேணுகா தேவிமா வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அக்கா வந்து பார்த்திங்கன்னா எக்கி வீரா தேவின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கி வீரா தேவி வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா தேவிமா கோவிலேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்குங்க. இவங்களுடைய கோவிலில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சக்தியோடைய கை வந்து ஒரு பகுதி கை வந்து விழுகும். ஆனால் இங்கே நிறைய மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இந்த கோவில் அவங்களுக்கு தெரியலை, வரமாட்டாங்கன்றதை விட தெரியலை. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த கை வந்து விழுந்ததுனால இதை தான் சக்திப்பீடம்னு சொல்லுவாங்க. ஆனால் மொத்தத்தில் இவங்க வந்து ரேணுகா தேவிமா சக்திப்பீடம் சொல்லுவாங்க. ஏன்னா ரேணுகா தேவிமாவும் எக்கி வீரா தேவிமாவும் அக்கா தங்கச்சி, அதனால் மொத்தத்தில் அவங்க வந்து இது சக்திப்பீடம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மலைக்கு நம்ம போகிறோம். இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 படிக்கட்டுகள் நம்ம ஏறி தான் நம்ம போகணும். இந்த மலைக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயருடைய அம்மா அனுஷ்யா தேவிக்கு வந்து இங்கே உலகத்திலேயே ஒரே ஒரு கோவில், அனுஷ்யா மாதாவுக்கு இருக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான். மலைக்கு மேலே இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சேஷ்டத்தில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான சேஷ்டம். ஏன்னா தத்தாத்ரேயருடைய தாய்க்கான ஒரு கோவிலுங்க. ஏன்னா பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா 3 பேரும் இந்த அம்மாவுடைய அந்த பதிவிரதை, இவங்களுடைய பக்தி, இவங்களுடைய இதை பார்த்து இவங்களை சோதிக்கிறதுக்காக பிரம்மா, விஷ்ணு, மகாதேவ் 3 பேரும் வந்திருப்பாங்க. இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மகன்களாக பிறந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தத்தாத்ரேயரை வந்து தாயாக இருக்கிறவங்க தான் நம்மளுடைய அனுஷ்யாமா. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேணுகா தேவிமா கோவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே மலைக்கு மேலே இவங்களோட கோவில் இருக்குங்க. எப்படி கோவிலுக்கு மேலே ஏறி வந்தோம்னா படிக்கட்டுக்கு அப்படியே மறுபடியும் பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விளக்கு வைப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தத்தாத்ரேயர் வந்து 14 இடங்களுக்கு போவாங்க ஒரு நாளைக்குன்னு. அதில் ஒரு இடம் தான் மகூர் காட்டில் வந்து என்ன ஐதீகம்னா தத்தாத்ரேயர் வந்து இங்கே வந்து தூங்க வருவார். இது வந்து தத்தாத்ரேயருடைய பிறப்பிடம். இந்த மகூர் காட் மலைகளுக்குள்ளே அவர் எப்பயுமே வாசம் செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆமை வச்சு முதல்ல இந்த ஆமையை வணங்கிட்டு அதுக்கடுத்து தான் மேலே போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த ஆமையை வணங்கிட்டு இப்போ வந்து நம்ம அனுஷ்யா தேவிமாவை வந்து பார்க்குறதுக்கு, அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம போக போகிறோங்க. நீங்கள் ரேணுகா தேவிமா கோவில் பார்த்திங்கன்னா அந்த கோவிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 படிக்கட்டுகள் ஏறி தான் நம்ம வந்து தேவி வந்து பார்க்க முடியும். அதே போல் அனுஷ்யா தேவிமாவையும்
முடியும், இப்படி தான் நம்ம பார்க்க போக முடியும். அனுஷ்யா தேவி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்குல்லங்க, இது வந்து யாருடைய கோவில்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுஷ்யா தேவிமாவுடைய கணவர் அவருடைய ஆசிரமம்னு சொல்லுவாங்க. அத்திரி மகரிஷி அவருக்கான ஒரு கோவிலாக ஒரு ஆசிரம், கோவில் ஆசிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திரி மகரிஷிக்கான ஆசிரம் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அனுஷ்யா மாதா அவங்களுடைய கோவிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோவில் வந்து ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல் கோவிலுங்க. ஏன்னா தத்தாத்திரேயர்களுடைய தாய் அனுஷ்யா மாதா. இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தப்போ. இவங்க தான் அனுஷ்யா மாதா. இந்த கோவிலுக்குள்ளே நான் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது கர்ப்ப கிரகத்தை, அதனால் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாதுங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. உள்ள கர்ப்ப கிரகத்தை வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் சொன்னது போல் வானர சேனாக்கள் இங்கே நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு இந்த மகுர்காட் பகுதிக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் நிறைய வாழைப்பழம் கொண்டு வாங்க, நிறைய வாழைப்பழம் கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய வானர சேனா இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க யாரையுமே வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லோரும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மகுர்காட் மலைப்பகுதிகளுக்கு வர்றப்போ நீங்களும் நிறைய வாழைப்பழம், நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இந்த வானர சேனாவுக்கு கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3வது மலையான தத்தாத்திரேயர்களுக்கான மலைக்கு வந்திருக்கோம். இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் நமக்கு வந்து வாகனம் வந்து போக முடியுங்க. கார் எந்த இதுனாலும் கொண்டு போவாங்க, மேலே வரைக்கும் நம்ம போகலாம். ஆனால் இங்கேயும் ஸ்டெப்ஸும் இருக்குது, நிறைய பேர் ஸ்டெப்ஸ்லேயும் நடந்து வருவாங்க. நாங்கள் வந்து இப்போ காரில் மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகுர்காட்டில் தான் பிறந்தாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து தத்தாத்திரேயருக்குன்னு ஒரு கோவில் வச்சுருக்காங்க. ஏன்னா தத்தாத்திரேயர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இங்கே வந்து தத்தாத்திரேயருக்குன்னு ஒரு கோவில் இருக்குங்க. நம்ம வந்து அனுஷ்யா தேவி கோவிலுக்கு போயிருந்தோம். கோவில் முடித்ததுக்கு பிறகு ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அது வந்து அனுஷ்யா தேவிமா கோவிலுக்கு வெளியே ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பாடினது. அதனால தான் நான் அந்த பார்த்த அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். இது வந்து தத்தாத்திரேயருக்கான கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான கோவில், ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு உள்ள இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. தத்தாத்திரேயர் இருக்காங்க, அதுக்கு மேலே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதி போல் அது பெருகி கிடக்குது. அது என்னன்னே எனக்கு தெரியலை. எனக்கு ஹிந்தி தெரியாததுனால, மராத்தி தெரியாததுனால இங்கே நான் என்னால் கரெக்டாக கேட்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சும் நான் சொல்லக்கூடாது. அதை எனக்கு அந்த விஷயம் என்னன்னே தெரியலைங்க. அந்த கோவில், இது வந்து கோவிலோட கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருக்குன்னு ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் வந்து நீங்கள் பார்த்தீங்க ஒரு உதியும் போல் அது வந்து அப்படியே கோவில் மாதிரி பெருகி இருக்குது. அது என்னன்னே எனக்கு தெரியலை. எனக்கு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, எனக்கு மொழி பிரச்சனை, அதனால் என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு, கேட்டுக்கிற முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது தத்தாத்திரேயருடைய பிறப்பிடம், இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, தத்தாத்திரேயர் தினமும் வந்து இங்கே தூங்க வராரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.